இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ஏகப்பட்ட ஆட் வருது, தேர்ட் பார்ட்டி ஆடு. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் எப்படி இதை பிளாக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பேக் டு த டாபிக். நார்மலாக நம்ம ஃபோனில் வந்து ஆட் வரல அப்படின்னாலும் நம்ம அடுத்தடுத்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்குது. ஓகேவா? ஸோ என்னோடய ஃபோன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் ரீசெண்ட் டேஸாக வந்து நான் நோட் பண்ணேன். ஸோ அப்டேட்டுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட் தொல்லை இருக்குது. ஓகேவா? நார்மலாக நம்ம ஆஃப்லைனில் சில டைமில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கூட இந்த ஆட் வருது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது இந்த ஆட்ஸை வந்து நம்ம பிளாக் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபோன்லேயே. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோ. ஸோ எப்படி இப்போ அந்த ஆட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிளாக் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பாரில் போயிட்டு டிஎன்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரைவேட் டிஎன்எஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்க